கோயம்புத்தூர் சரணபட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 BHK வீடு இன்டிவோக்கோட அதிகப்படியான இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஹைலைட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வீட்டோட லிவிங் ஏரியாக்கும் பெட்ரூமுக்கும் வேற லெவல்ல கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட சூப்பரான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இது போக வீட்டோட லிவிங் ஏரியாக்கு டிவி யூனிட், பூஜை யூனிட்டும், கிச்சனுக்கு சூப்பரான மாடுலர் கிச்சன் செட்டப்பும், பெட்ரூம்க்கு வரக்கூடிய லாஃப்ட் எல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சு இந்த வீட்டை ஒரு செமி ஃபர்னிஷிங் வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது கார் பார்க்கிங், லிவிங், டைனிங் கம் கிச்சன், 2 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸ்னு எல்லாமே இருக்கு. எல்லாமே பயங்கர ஸ்பேசிஸாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த அழகான வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோல போய் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அழகான வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1200 சதுரடியில வசதியான 2 BHK வீடா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பேட்டர்ன்ஸ் டைப் டிசைன்ஸ் கொடுத்து மியூரல் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி டெக்ஸ்ட் ஒர்க், அது போக நிறைய விதமான டிசைன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஹெவியான மெட்டல் கேட் சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட பார்க்கிங் ஏரியா. அளவு 11x17. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கிளாஸியான ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டையும் பொருத்திருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது தேக்கு மரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மெயின் டோரை பிரெஞ்ச் டோர் டைப்ல ரெடி பண்ணி சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் அழகான டிசைனர் கிளாஸ் மாட்டி மெயின் டோருக்கு சூப்பரான கார்விங் டிசைன் ஒர்க்ஸும் கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் இப்ப நம்ம பாக்குறது ஃபோயர். ஒரு அழகான என்ட்ரியா ஆப்போசிட்ல வுடன் லுக்ல டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கோட இந்த ஃபோயர் ஏரியாவை டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைட்ல வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. ரைட் சைட்ல ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவை ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது 16x16 அளவோட அமைஞ்சிருக்கக்கூடிய அட்ராக்டிவான லிவிங் ஏரியா. சீலிங்ல கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸை கொடுத்து கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஃப்ளோரிங் இங்க நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பிரெஞ்ச் டைப்ல பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியால கார்னர்ல இப்ப நம்ம பார்க்கறது மாடர்ன் லுக்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட். பிரவுன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி லைட் ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. இதே கலர் காம்பினேஷன்ல லிவிங் ஏரியாவோட இன்னொரு கார்னர்ல வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜை ரூமையும் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பெட்ரூமை பார்த்தலாம். முதல்ல ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்தலாம். பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுடன் டோரை சூப்பரான டிசைன் உள்ள மாதிரியான பேட்டர்ன்ல மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூமோட சீலிங்க்கு நீட்டான டிசைன்ல ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெட்ரூம்ல 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்திருக்காங்க. ஒன் சைட் வாலுக்கு மட்டும் யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த பெட்ரூம்ல வால் ஷெல்ஃபும் பெரிய RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உடன் லுக்லயே PVC டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 8x6. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸையும் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. இங்க தேவைப்படக்கூடிய சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11x10 அளவுல அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 7x6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸை தாண்டி அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட வசதியான ஓப்பன் டைனிங் கம் கிச்சன்.
எல்லாரும் விரும்புற மாதிரி டைனிங் கம் கிச்சனை ஒட்டுக்கா கொடுத்து 8க்கு 16ங்கிற அளவோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மற்ற பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே டைனிங் கம் கிச்சன்லயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைட் ஃபுல்லாமே வார்டுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரனைட்ல அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சன் கம் டைனிங்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், பெரிய ஆர்சிசி, லாஃப்ட் யூனிட்னு எல்லாத்தையுமே கொடுத்து பிரவுன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு இங்கே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா எவ்வளவு ஸ்பேசஸா கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க யூட்டிலிட்டி ஏரியா, அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறதாங்க வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவோட கடைசியில் ஜனமுலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இதே இடத்துல வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸும் இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல 4க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. வசதியான பிளானிங்கோட அழகான இன்டிவோக்கோட சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2 BHK வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து 10 மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ்ல கோவில்பாளையம் டு துடிலூர் ரோட்ல வையம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோக்கோடலாம் சேர்த்து 56 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த மாதிரியே இனி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.